வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக மாநில அரசுடன் அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் ஆளுநர் என் ரவி 2 பல்கலைக்கழகத் தலைவர்களின் பதவிக்காலத்தை நீட்டித்துள்ளார். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என் சந்திரசேகர் ஆகியோர் இப்போது தங்கள் பதவிகளில் மேலும் 1 வருடம் தொடர்வார்கள். இருப்பினும் அனைத்து பல்கலைக்கழகத் தலைவர்களும் அத்தகைய நீட்டிப்பை பெறவில்லை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ஆறுமுகத்தின் 3 ஆண்டு பதவிக்காலம் வியாழக்கிழமையுடன் முடிவடைந்தது. அவரது சகாக்களைப் போலல்லாமல் ஆறுமுகம் தனது பதவிக்கால முடிந்ததும் ஓய்வு பெற்றார். அவரது வெளியேற்றத்துடன் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படும் மாநில பல்கலைக்கழகங்களின் வளர்ந்து வரும் பட்டியலில் இணைந்துள்ளது. இந்த சமீபத்திய ஓய்வு என்பது தமிழ்நாட்டில் உள்ள 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 13 பல்கலைக்கழகங்கள் இப்போது நிரந்தர தலைவர் இல்லாமல் உள்ளன என்பதாகும். பல்கலைக்கழகத்தின் வேந்தரால் எனது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் நான் இன்னும் 1 வருடம் பதவியில் தொடர்வேன் என்று ஆளுநரின் அறிவிப்பை தொடர்ந்து ரவி உறுதிப்படுத்தினார். இருப்பினும் இந்த முடிவு மாநில அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. உயர்கல்வித்துறையின் மூத்த அதிகாரிகள் அறிவிப்புக்கு முன்னர் தங்களிடம் ஆலோசனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தனர். 2 துணைவேந்தர்களின் பதவிக்கால நீட்டிப்பு தொடர்பாக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என்று ஒரு மூத்த அதிகாரி குறிப்பிட்டார். ராஜ்பவனுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடந்து வரும் அதிகார போட்டியின் மத்தியில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏப்ரல் 2025இல் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் 10 மசோதாக்களுக்கு கருதப்பட்ட ஒப்புதல் வழங்குவதன் மூலம் துணைவேந்தர்களை நியமிக்க உச்ச நீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் அளித்தது. ஆனால் பின்னர் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த 9 சட்டங்களை செயல்படுத்துவதை நிறுத்தி பிரச்சினை தீர்க்கப்படாமல் விட்டுவிட்டது. இதற்கிடையில் 2 பதவிக்காலங்களையும் நீட்டிக்கும் முடிவை கல்வியாளர்கள் பெருமளவில் வரவேற்றுள்ளனர். தலைமை இல்லாமல் பல்கலைக்கழகங்களை விட்டுவிடுவது கல்வி மற்றும் நிர்வாக தொடர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பலர் வாதிட்டனர். இது காலத்தின் தேவை. பல்கலைக்கழகங்களை தலைமை இல்லாமல் விட்டுவிடுவதற்கு பதிலாக நிலைத்தன்மையை பராமரிக்க அவர்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது சரியானது என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஒருவர் கூறினார். இந்த நடவடிக்கையின் மூலம் பல்கலைக்கழக தலைமையின் மீதான தனது செல்வாக்கை ஆளுநர் தெளிவாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் என்று அவர் மேலும் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.